அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வருது. அதாவது செய்வினை செய்கிற கோயில்கள் விஷயத்துக்காக செய்வினைக்கான தீர்வுக்கான கோயில் ஒன்று நேற்று போயிருந்தேன். அது சின்னதாக ஷார்ட்ஸாக தான் வீடியோ போட முடியும். அது எங்கே இருக்குது, என்ன வேணுங்கிறது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து பல விஷயங்களுக்காக மருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சாப்பாட்டில் கலந்து கொடுக்குற செய்வினைக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றது அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அது சிவன் கோயிலாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அது பயன்படுற மாதிரி டீட்டெயில்ஸ் தேவைன்னா நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சொல்லி பண்ணிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பார்க்க முடியும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை சப்தமி திதி பகல் 12:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது. ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க, அதாவது பகல் 12 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு சரியான நேரமாக இல்லை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பகல் 12:31 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கும். சூரிய உதயம் காலையில் 5:59க்கும் சூரியன் மறைவு மாலை 5:50க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 6:15லேருந்து 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:28லேருந்து 8:57 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 10:26லேருந்து 11:55 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:24லேருந்து 2:53 வரைக்கும் இருக்குது. இப்போ சப்தமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் எல்லாமே செய்யலாம். வீடு கட்டுறது, திருமணம், சாமி சிலை அமைக்கிறது, இடமாற்றம், உழவு, நகை அழிகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். நட்சத்திரம் திருவாதிரையும் பொறுத்தளவுக்கும் சாமி குத்துறது, சாமிக்கு வழிபாடு செய்கிறது, காது குத்த, கல்வி படிக்க ஆரம்பிக்க, ஆயுதங்கள் பயன்படுத்த, குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அஷ்டமி கலந்துருக்கனால சுப காரியங்கள் வேண்டாம். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு ஜெயம், மிதுன ராசிக்கு ஆரோக்கியம், கடக ராசிக்கு வெகுமதி, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சிக ராசிக்கு துணிவு, தனுஷ் ராசிக்கு விருப்பம், மகர ராசிக்கு நம்பிக்கை, கும்பராசிக்கு நேர்மை, மீன ராசிக்கு உயர்வு. இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள், புரட்டாசி மாதத்தோட கடைசியில் இருக்கிறோம். பார்த்துக்கோ. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தெளிவான நாளாக தான் இருக்குது. செய்கிற விஷயங்களில் எல்லாத்துலேயும் நிறைய சாதகமான பலன்கள் உண்டு. முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்களும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷனால் பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களோட உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் உகந்த நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. வளர்ச்சியும் திருப்தியும் நிறைஞ்ச நாளாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இந்த நாள் முழுக்க இருக்கும். மகிழ்ச்சியாகவே இருங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சிறப்பாக செய்வீங்க. உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புதிய யுக்திகளை கையாளக்கூடிய நாளாக இருக்குது. உங்களோட திறமை வெளிப்படுத்தி உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு பெருமை மிக்க நாளாக இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் நாளை கொண்டு போவீங்க. துணைக்கு பிடித்த விஷயங்களை சிலது செய்யும் போது அவங்களோட ஆதரவு எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இருக்கும். துணைக்கிட்ட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். வரவு நல்லா இருக்குது. சந்தோஷத்துக்கு குறையில்லை. பிரச்சனைகள் எதுவும் இல்லை. உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிற அளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். வர பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கு உகந்ததாகவும் இருக்குது. கவலைப்படாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியமான நாளாக தான் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட அ நீ நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலிருந்து 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அப்பா. இப்போ ரிஷப ராசிய பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. குடும்பத்தில சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வளர்ச்சிக்கு உகந்த நாளா கிடையாது. இந்த நாள் முழுக்க சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா தான் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அணுகுமுறையில இன்னைக்கு கொஞ்சம் உறுதியும், தன்னம்பிக்கையும் தேவை. பத மனசுக்குள்ள இருக்கிற பதட்டமும், பயமும் அ எந்த ஒரு விஷயத்தையும் தவறா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க. முக்கியமான முடிவுகளை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. செய்ற செயல்கள், காரியங்கள்ல ரொம்பவே நிதானம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல உங்களுக்கு ஒரு மந்தமான மனநிலை, வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை கம்மியா இருக்கிறனால வேலைகள்ல சுறுசுறுப்பா இல்லாம தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. அ சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நெகட்டிவா இருக்கு. யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேரம் ஒதுக்கி அ பேசக்கூடிய விஷயங்கள பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்கள நீங்க கண்டுக்கிறதே இல்லாதனால 2 பேருக்குள்ளேயும் உறவுல பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள்ல புரிதல் கம்மியா இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா குடும்பத்துக்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. செலவுகள கண்காணிக்கலன்னா வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. முதலீடு செய்றதுல எந்த ஒரு விஷயமும் பணம் சம்பந்தமான முடிவு எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நெறைய விஷயத்துல கவனமா இருக்கணும். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தம், கார வகைகள தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கும் சத்தான ஆகாரத்தையும் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. வயிறு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகள், இல்ல மகனா கூட இருக்கலாம். நாள சிறப்பா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தெளிவோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, கலக்கங்களும் இருக்கத்தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள், சூழ்நிலைகள ஈஸியா எடுத்துட்டு போங்க. லேசா எடுத்துட்டு போங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு அனுசரணையான போக்கு எல்லா விஷயத்திலயும் தேவை. மனசளவுல அமைதியா இருங்க. பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துக்குள்ள நீங்க பேசுற வார்த்தைகளால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அ கூட பிறந்தவங்களோடையும் சரி, பெற்றோரோடையும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள முடிஞ்ச அளவுக்கு கவனமா செய்யுங்க. கவன சிதறல் நெறைய இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, வேலையில பயத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செய்ற வேலைகள திட்டமிட்டு சிறப்பா செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. சிறப்பா முடிஞ்ச அளவுக்கு காலையில இருந்தே உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள முதல்ல முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உங்களோட உணர்வுகள, உங்களோட பயத்த, உங்களோட பாதுகாப்பு இல்லாத ஒரு மனநிலைய தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டுற மாதிரி இருக்கு. அத திணிக்காதீங்க. அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு குடுத்து, அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுத்து, அ ஈக்குவலா ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். மகிழ்ச்சியா இல்லனாலும், அமைதியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் கம்மியா தான் இருக்கு. ஆனா, அதிகப்படியான செலவுகள் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அ சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் சரி, செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். நேரத்தில கவனமா சாப்பிடுங்க. அ ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போலனாலும் அமைதியா, பொறுமையா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போங்க. பக்தியோட இருங்க. நாள ஸ்லோகங்கள், மந்திரங்கள் சொல்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு இசை, பாட்டு அந்த மாரி விஷயங்கள கேட்டு நாள கொண்டு போங்க. செய்ற வேலைகள்ல பதட்டத்தினால தவறுகளோ, பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில பணப்பற்றாக்குறை இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க. கூட பொறந்தவங்களோட பிரச்சனை இல்லாமயும், பெற்றோரோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட நல்ல விதமா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
அ அவங்கள கவனமா கையாளுங்க. நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய போய், அவங்க உங்களுக்கு பிரச்சனையாக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துல ரொம்பவே நிதானம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இல்லன்னா, அ தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரிதல் ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. அவங்களோட பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்ற மாதிரி சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பண சம்பந்தமான முக்கிய முடிவும் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா முதலீடு செய்றேன்னு ஏமாறாதீங்க. லாட்டரியிலயோ இல்லன்னா ஆன்லைன்ல பணம் இழக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால் வலி ஏற்பட மற்றும் தோள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யோகா செய்றது நல்லது. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 11 மணிலிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகன் இல்ல மகளா இருக்கு. சிறப்பா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமும், ஆற்றலும் அ ரொம்பவே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜாலியாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு அ மனச கவலையே இல்லாம திருப்தியாவும், சந்தோஷத்தோடையும் நாள கொண்டு போகலாம். பணவரவு நல்லா இருக்கு. வரவு நல்லா இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறைவா இருக்கும். அ அதே மாதிரி செய்ற செயல்கள், காரியங்கள்ல உங்களோட புத்திசாலித்தனமும், திறமையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. செய்ற காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்தையும் நல்லதே நெனச்சு செய்வீங்க. நல்ல பலன்களே கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. பிரச்சனைகளே இல்ல. சிம்ம ராசிக்கு வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை என்னதான் அதிகமா இருந்தாலும், வேலைகள முன்னுரிமைப்படுத்தி பக்காவா பிளான் பண்ணி நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு அங்கீகாரமும், முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். வரவுகள் நல்லா இருக்கு. ஆ வேலையில எதிர்கால வளர்ச்சிக்காக ரொம்பவே உதவியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஈகோ இல்லாம, நல்ல ஒரு புரிதலோட அன்பையும் வெளிப்படுத்தி சந்தோஷமாவே நாள கொண்டு போகலாம். தொணக்கூட வெளியில போகவும் மகிழ்ச்சியான தருணங்களையும், இனிமையான தருணங்களையும் அனுபவிக்க நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த நாள பயன்படுத்திக்கங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்ல திட்டங்கள் தீட்டுறதுக்கு உதவியா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட அ வீட்ல முன்னேற்றத்துக்காக பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் வரவு நல்லா இருக்கிறனால செலவுகள் பெருசா தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள தவிர்த்தீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்க வாய்ப்புகள் இருக்கு. வர பணத்த அப்படியே சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு உற்சாகமா இருப்பீங்க. நாள் முழுக்க சிறப்பான நாளா தான் சிம்ம ராசிக்கு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு துணையா இருக்காங்க. நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதும், அடுத்தவங்கள உற்சாகமா வச்சுக்க வேண்டியதும் நல்லாவே இருக்கும். எல்லாமே பார்த்து பேசுவீங்க. நல்ல ஒரு வெற்றிக்குரிய நாளா தான் இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாளா தான் கன்னி ராசிக்கு இருக்கு. குடும்பத்தில சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வரவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சேமிப்பும் நல்லா இருக்கும். தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல முன்னேற்றம் தெரியும். வேலை தொழில பொறுத்த அளவுக்கு, வேலைகள்ல உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி, பாராட்டு, பேரு எல்லாமே பெறக்கூடிய நாள். சிக்கலான வேலைகளையும் கவனமாவும், ஈஸியாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட வளர்ச்சி உறுதியான நாளா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாத்துக்குமே வேலையில அங்கீகாரமும் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இனிமையான உணர்வுகள பகிர்ந்துக்குவீங்க. மகிழ்ச்சியாவே இருக்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தொணக்கூட வெளியில போறதுக்கும், சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் சிறப்பாவே பயன்படுற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும், சந்தோஷமும், திருப்தியும் தரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதா இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கிற நாளா இருக்கு. எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும், பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாள். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும், உறுதியும் காரணமா ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. பிரச்சனையே இல்ல. நாள் உங்களுடையது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் 12 மணிலேருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகளும், சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குடும்பத்தில ஒரு அமைதி இல்லாத ஒரு மனநிலையும், சூழ்நிலைகளும் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள கொஞ்சம் பொறுமையா, புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். புதிய தொடர்புகள் கிட்ட பேசும்போது, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்து வார்த்தையில பேச வேண்டியது அவசியம். உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கையும், உறுதியும் நெறைய வளர்த்துக்குங்க. செய்ற செயல்கள்ல கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பயத்தினால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட அ வாழ்க்கையில நீங்க நடக்க வேண்டியத, செய்ய வேண்டியத சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, இன்றைக்கு நாள் உங்களுக்கு நல்லதா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலைகள்ல சிக்கல்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட்டு பின்னாடி பிரச்சனைகள பின்னாடி அலையாதீங்க. தவறுகள் ஏற்படாம திட்டமிட்டு காலையிலேயே உங்களோட வேலைகள சிறப்பா செய்ய வேண்டியது அவசியம். வேலைகள நிலுவையில நிக்க விடாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட புரிதல் இல்லாத ஒரு நாளா இருக்கு. அதை ஏற்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி இல்ல, ஒரு மனநிலை இல்ல, சில விஷயங்கள பேசுறதுக்கும் தயக்கமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள தீர்க்க வழிவகுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு சுத்தமா இல்ல. ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களால வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிங்க. இல்லன்னா சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்பா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தோட இருக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் உங்களோட ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனச தெளிவா வச்சுக்கங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அமைதியும், நிதானமும் தேவை. ஆ உங்களோட அதிர்ஷ்ட எண் பொறுத்தளவுக்கு நம்பர் 9, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணிலேருந்து 3 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மா. நாள சிறப்பா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் தடை, தாமதங்கள் இருக்கத்தான் செய்யுது. மனசுக்குள்ள ஒரு நிறைவில்லாத ஒரு மனநிலையோட இருப்பீங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்க மனச கொஞ்சம் அழுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்கள், காரியங்கள்ல கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் தடையில, பாதியில விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வேலைய செஞ்சாலும், அத செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட மந்தமான மனநிலை காரணமா சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயங்களா இருந்தாலும், அத செய்யாம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகள அ திட்டமிட்டு காலையில இருந்தே பிரையாரிடைஸ் பண்ணி செய்யணும். இல்லன்னா தவறுகள் அதிகமா இருக்கும். வேலைகள்ல மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்படுறதுனால தரம் பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேலைய ஒரு முறைக்கு 2 முறை செய்ற நிலைமை ஆகும். கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா தொணக்கூட அ எந்த ஒரு மனசுல இருக்கிற கோபத்தையும், எரிச்சலையும் காட்டாதீங்க. அம் அ உட்கார்ந்து சில பேசி பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு முடிவு செய்றது, முயற்சி செய்றது நல்லது. இல்லன்னா, புரிதல் இல்லாத காரணத்தினால தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் எழலாம். ஒதுங்கி போயிடுறதும், விட்டு குடுத்து போறதும் இன்னைக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். அதுவும் குறிப்பா பயணத்தின் போது பணத்த கவனம் தேவை. வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் கொஞ்சம் ஏகப்பட்டதா இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கவனமா இருங்க. எந்த ஒரு முடிவோ, அ முதலீட்டிலயோ எந்த ஒரு விஷயத்திலயும் பணம் சம்மந்தமான வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தம்பி இல்ல தங்கையா இருக்கு. சிறப்பா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. நாள் முழுக்க பொறுமையும், சந்தோஷமும் நல்ல ஒரு திருப்தியும், அமைதியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள தேடி வரனால, தெளிவாவே இருப்பீங்க. மனசும், புத்தியும் தெளிவா இருக்கறனால, முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் உங்களுக்கு குறை கிடையாது. தொண அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சிறப்பான நாளா தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல
நல்ல ஒரு முன்னேற்றமும், வளர்ச்சியும் தெரியக்கூடிய நாளா இருக்கு. வளர்ச்சிக்கு குறைவில்லாத நாள். செய்ற நாள் முழுக்க உங்களோட உற்சாகமும், தன்னம்பிக்கையும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக்கி தரும். தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள் எல்லாமே கவனமா செய்வீங்க. உங்களோட செயல்முறை அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். அ திருப்திக்கு வழிவகுக்கிற நாளா இருக்கு. வேலைகள்ல வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள சரியா பயன்படுத்திக்கங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாவும், வளர்ச்சிபூர்வமாவும் இருக்கும். பண விஷயத்த கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு திருப்தியாவும் மனச விட்டு பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவு காணலாம். நேரம் அதிகமா கூட ஸ்பெண்ட் பண்றதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வும், சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. அதனால சிறப்பான நாளா தான் இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா நாள கொண்டாடுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கு. பணத்த கவனமா செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி குடுக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னமும் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நாளா தான் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், மகிழ்ச்சியும், உறுதியும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலிருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்காங்க. சிறப்பா நாள கொண்டு போங்க. பாதிப்புகள் எதுவும் இல்லாத நாளா தான் இருக்கு. கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த நாள். ரொம்பவே எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு செய்வீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கு. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள நிறைவேறுற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. ம் அ சில விஷயங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியும், மனசுக்கு நிறைவும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், உறுதியும் நல்லாவே இருக்கு. சிறப்பான பலன்கள் எல்லா விஷயத்திலும் இருக்கும். ஆ சுறுசுறுப்பும், உற்சாகமும் உங்கள நாள் முழுக்க உற்சாகத்தோட வச்சிருக்கும். குடும்பத்தில சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. வரவும் நல்லா இருக்கு. மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் இன்னைக்கு பாராட்டப்பெற விதமா இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும், முன்னேற்றத்துக்கு உண்டான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். செய்ற வேலைகள் எல்லாமே சிறப்பா செய்வீங்க. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான வளர்ச்சிக்கான செயல்பாடு இன்னைக்கு உங்ககிட்ட உங்களுக்கே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள எல்லாமே சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கூட நேர்மையா நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பு வளரக்கூடிய ஒரு நாள், புரிதல் வளரக்கூடிய ஒரு நாள். சிறப்பான மனநிலையோட, சந்தோஷத்தோட, குடும்பத்தோடையும் சரி, கூட பேசி முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கிறது எல்லா விஷயத்திலயும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. தேவையான பணம் செலவுகள தான் செய்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மனநிறைவையும், திருப்தியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். சந்தோஷத்துக்கும், உறுதிக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சிக்கும் குறையில்லாத நாளா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நாள் முழுக்க உற்சாகமாவே இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலிருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு துணை. சிறப்பான நாளா மகர ராசிக்கு இருக்கு. வளர்ச்சிக்கும், சந்தோஷத்துக்கும் குறையில்ல. நாள் முழுக்க உற்சாகமா கொண்டு போகலாம். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நெறைய தடை தாமதங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள நெறைய ஒரு சின்ன சின்ன புகைச்சல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில ரொம்பவே சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாதீங்க. குடும்பத்துக்குள்ள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பெற்றோர்கிட்ட அனுசரிச்சு போங்க. பசங்களோடையும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். வார்த்தைகளால பல பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ எல்லார் கூடயும் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அலைச்சல் அதிகமா இருக்கும். கடின உழைப்பு செஞ்சாலும் அதுக்குண்டான பலன் இல்ல. மனசு வெறுத்து போய் வேலைகள வெறுக்கிற நாளா இருக்கு. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள தேடி வராம பார்த்துக்கங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கூட முடிஞ்ச அளவுக்கு இனிமையா பேச முயற்சி செய்யுங்க. உங்களோட பதட்டம், பயம், சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டி தேவையில்லாத அ வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் எழுப்பாதீங்க. மகிழ்ச்சியா இல்லாதனால பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஆகுற மாதிரி இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. ஆனா குடும்பத்துக்கான செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
நீண்ட நாளா எதிர்பார்த்த பணவரவு நேரத்துக்கு கிடைக்காம ரொம்பவே பதட்டப்படுற மாதிரி இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம்லாம் பராமரிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நாள கேஷுவலா கொண்டு போங்க. சாப்பாட்டுல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்டமான நேரம் மாலை 4 மணிலிருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு பசங்க. நாள ஒழுங்கா இருங்க. அடுத்த ராசி பொறுத்தளவுக்கு மீன ராசி, கடைசி ராசி. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு எத செஞ்சாலும் அது தப்பா போய் முடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய சிக்கல்ல மாட்ட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள பொறுமையா கையாண்டு அதுக்கேத்த மாதிரி எல்லா வேலைகளையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. பக்குவமும், பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் தேவை. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பண விரயத்துக்கான வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். பணப்பற்றாக்குறை இருக்கு. அவசர தேவைக்கு பணம் இல்லாம வருத்தப்படவும், கலக்கமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனசையும், புத்தியும் தெளிவா வச்சுக்க வேண்டிய ஒரு நாள். எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காம இருங்க. மனசுல குழப்பங்கள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரொஃபஷ்னலா செய்யாம கேஷுவலா செஞ்சிராதீங்க. அது பிரச்சனைகள்ல போய் முடியிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நெறைய கவன சிதறல் இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. நிதானமா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்ல. யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இல்லாத உணர்வோட தொணக்கூட பழகாதீங்க. அது 2 பேருக்குள்ளேயும் நல்லெண்ணக்கத்தையும், புரிதலையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. வீண் வாக்குவாதங்கள் எழலாம். பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாகிற மாதிரி இருந்தா ஒதுங்கி போயிடுறது நல்லது. விட்டு குடுத்து போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க. கேஷுவலா, எதார்த்தமா நாள கொண்டு போறது நல்லது. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆ சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா பணப்பற்றாக்குறைக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அவசர மருத்துவ தேவைகள்லாம் இருக்கு. கவனமா பணத்த கையாளுங்க. கடைசி தேவைக்காக கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம். முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யோகா செய்யுங்க. இல்லன்னா தேவைப்பட்டா டாக்டர பார்க்கறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க. சிறப்பா நாள பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. நிதானமும் பொறுமையும் அவசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி லைக் பண்ணும்போது ஒரு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் கீழேயே. அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். புது விதமான வீடியோக்கள் போடுறதுக்கும், கோயில்களோட விசேஷங்களை சொல்கிறதுக்கும் நாங்கள் இனிமேல் சேனலை பயன்படுத்தலான்னு இருக்கோம். நிறைய ட்ராவல் போகிறதா இருக்குது. அது உங்களுக்கு தேவைன்னா எந்த கோயிலுக்கு போய் எந்த விதமான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை செய்வோம். அடுத்து பிளான் பண்ணுறது நவகிரக கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது. எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத விட இருக்கிற ஊர்களில் எது எதெல்லாம் நவகிரகத்துக்கு ஃபேமஸாக இருக்கோ அந்த கோயிலுக்கு போகலாம்னு இருக்கேன். இப்போது சென்னையில் நிறைய கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி சில ஊர்கள்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு எப்பவும் நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் நாங்கள் உதவியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.